ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு தந்தையை எவ்வாறு பெருமைப்படுத்த முடியும் அப்படிங்கிற பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு அம்மா அப்பா ஒரு பொண்ணு குடும்பத்தில் சந்தோஷமாக வாழ்கிறாங்க. அதாவது ரொம்ப இல்லாட்டியும் ரொம்ப ஆடம்பரமாக இல்லாட்டியும் அன்றாடம், அதாவது அவங்க அப்பா அன்றாட வேலைக்கு போகிறவர். ஸோ அதை வச்சு எவ்வளவு சிறப்பாக மகிழ்ச்சியாக இருக்க முடியுமோ மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. வாழ்க்கையும் சந்தோஷமாக போயிட்டு இருக்கு. வருஷத்தோட அவங்க ஸ்கூல் படிக்கிறாங்க, 10th. அந்த பள்ளியினுடைய இறுதி நாட்களில் வந்து நிற்கிறாங்க. நாளைக்கு ஸ்கூல் முடியுது. அப்போ அந்த பொண்ணுக்கு ஒரு ஆசை. எப்படின்னா, ஆக்சுவலாக பள்ளி முடிஞ்ச ஒரு வாரம் கழிச்சு தான் பர்த்டே வருது. ஸோ அந்த பொண்ணு அவங்க அம்மா அப்பாட்ட ஆசையாக கேட்குறாங்க, அப்பா நாளை கடைசி நாள், அடுத்த வாரம் பிறந்த நாள் இருக்கு, அது நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் நாளைக்கு நான் வந்து ஸ்கூலுக்கு பர்த்டே ட்ரெஸ் போட்டு போகணும், எனக்கு கண்டிப்பாக ட்ரெஸ் வாங்கியே தரணும் அப்படின்னு அட்டம். அவ்வளவு பிடிவாதம். அதாவது பொண்ணுங்க பிடிவாதம் பிடிச்சாங்கன்னா அது எவ்வளவு விஷயம் இருக்கு தெரியுமா? அது நல்லதாகவும் முடியும், கெட்டதாகவும் முடியும். இந்த பொண்ணு அவங்க அம்மா அப்பா கிட்ட ஏன் அவ்வளவு பிடிவாதம்? நாளைக்கு பிறந்த நாளைக்கு ட்ரெஸ் கண்டிப்பா போட்டே ஆகணும், நாளைக்கு கடைசி நாள், ஃப்ரெண்ட்ஸு மத்தியில் போட்டு காமிக்கணும், அவ்வளவு ஒரு இது. அவங்க அப்பா டெய்லி சம்பளத்தில் கொஞ்சம் 200 ரூபா சம்பளத்துக்கு தான் போறாரு. இன்னைக்கு நிலைமைக்கு ஒரு பொண்ணுக்கு ட்ரெஸ் எடுத்தா எவ்வளவு செலவாகும்? ஒரு 1500 ரூபாய், ஒரு 2000 ரூபாய். ஒரு ஃப்ராக்கோ மிடியோ வெஸ்டர்ன் எடுத்தோம்னா 2000 ரூபாய் வரும். அப்படி இருக்கிற சமயத்தில் அம்மா கிட்ட ரொம்ப போஸ்ட் பண்றாங்க. அப்பா வேலைக்கு போயிட்டாரு. அம்மா கிட்ட சொல்லி அம்மா அவங்க அப்பா கால் பண்றாங்க, இந்தாங்க ஹலோ, இந்த அவங்க மக பேசுறாங்களா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அவன் இங்க இருந்து குரல், அப்பா நாளைக்கு எனக்கு பர்த்டே ட்ரெஸ் எடுத்துட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லி போன்ல சொல்றான். இல்ல வேணாடி செல்லாம், அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இல்லப்பா, எனக்கு நீங்க நாளைக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தே ஆகணும், நான் போட்டுட்டு தான் போவேன் அப்படின்னு பிடிவாதம். அவரும் மக பேச்ச மீற முடியாம வேகமா வர்றாரு. வந்துட்டு மனைவி கிட்ட போய் சொல்றாரு, என்கிட்ட 500 ரூபா தான்ப்பா இருக்குது, உன்கிட்ட இருந்தா கொடு அப்படிங்கிறாங்க. அந்த அம்மா, என்னிட்ட ஏதுங்க, நீங்க கொடுக்குற காசு அன்னன்னைக்கு செலவுக்கே பத்த மாட்டேங்குது, வீட்டு செலவு பண்றதுக்கே எனக்கு சரியா போயிருது, மேற்கொண்டு நான் பக்கம்லாம் பார்த்து கொஞ்சம் காசு வாங்கி வச்சிருக்கேன், இதுல என்கிட்ட எங்க இருக்கு காசு அப்படின்னு அந்த அம்மா கையை விரிக்க. அந்த அப்பாவுக்கு ஐயோ, பொண்ணு ஆசைப்பட்டு கேட்டதை நம்மளால செஞ்சு கொடுக்க முடியலையே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டு அப்படியே கண்ணீர் வடிக்கிறார். அந்த பொண்ணு ஒரே பிடிவாதம், அப்பா எனக்கு நாளைக்கு ட்ரெஸ் போட்டு ஆகணும், நாளைக்கு ஸ்கூலோட கடைசி ஒர்க்கிங் டேஸ், நான் ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னாடி போட்டுட்டு போகணும். பிடிச்சி அவங்க அப்பா கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போது ஒரு பெரிய கடைக்கு, ஜவுளி கடைக்கு கூட்டிகிட்டு போய் இவர் என்ன பண்ணுறாரு, போகிற வழியில சொல்கிறாரு, அம்மா 500 ரூபா தாண்டா இருக்கு, அதுக்குலாம் பார்த்து ட்ரெஸ் எடுத்துக்கான்னு சொல்கிறார். அந்த அம்மா என்ன பண்ணுச்சு, அங்கே போய் பார்த்துட்டு இருக்கிறதுலே காஸ்ட்லியான ஐட்டம் 2700 ரூபாய்க்குள்ள ரேஞ்சில் ஒரு ஐட்டம் எடுக்குது. இவர் பார்த்தோன்னே அப்படியே பக்குன்னு ஆயிட்டார். ஏண்டா அப்படி அப்படின்னு நேராக டக்குன்னு ஐட்டத்தை எடுக்கிறாங்க. பில் செக்ஷன் போகிறாங்க. கேஷ் கவுண்டில் அப்பா பணம் கொடுக்க பார்க்குறாங்க. அவர்கிட்ட இருக்கிறது என்னமோ 500 தான். உடனே அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு, அவங்க பர்ஸில் வச்சிருந்த 2500 ரூபாய் எடுத்து அப்பா வச்சிருந்த 500 ரூபாயை சேர்த்து 3000 ரூபாய் கேஷ் கவுண்டில் கொடுத்து பொருளை வாங்குறாங்க. அப்பா கேட்குறார் மகள்கிட்ட வெளியில் வந்த பிறகு, எதுடா செல்லம் இவ்வளவு காசு அப்படின்னு. அப்பா, நீங்கள் எனக்கு அன்றாட காசு கொடுப்பீங்களா செலவுக்கு, அந்த 1 ரூபாய் 2 ரூபாய் அதை நான் சேர்த்து வச்சுருந்தேன்ப்பா, இத்தனை வருஷம் 2 வருஷம் 3 வருஷமா. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கள்கிட்ட நான் சொல்லுவேன்ல, எங்கள் அப்பா வாங்கி கொடுத்ததுடி, எங்கள் அம்மா அப்பா வாங்கி கொடுத்ததுடி, அதெல்லாம் தான் இன்னைக்கு போட்டிருக்கேன். அது எனக்கு எவ்வளோ பெருமையாக இருக்கும்பா. எனக்கு மட்டும் பெருமை இல்லைப்பா, உங்களுக்கு தாப்பா அதில் பெருமை. எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தாரு, எங்கள் அம்மா அப்பா வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறது எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் சொல்கிறது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷப்பா அப்படின்னு சொல்லாங்க. அதே மாதிரி அடுத்த நாள் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போகிறாங்க. இவருக்கு அப்படியே கண்ணீர் தண்ணி ஊற்றுது.
மக என் மேல இம்புட்டு பாசமாடி செல்லாம் அப்படின்னு கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாரு. ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க, போறாங்க, ரொம்ப ஜாலியா இருக்காங்க. அவ ஃப்ரெண்ட்ஸுகள்கிட்ட சொல்றாங்க, எங்க அப்பா வாங்கி கொடுத்தது, எங்க அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து வாங்கி கொடுத்தாங்க. இந்த ட்ரெஸ் நல்லா இருக்காடி, நல்லா இருக்கு, சூப்பர் சூப்பர், உங்க அப்பா நல்லா செலக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்னு அப்பாவை பொண்ணு வந்து ரொம்ப பெருமைப்படுத்துறாங்க. இது போல தாங்க ஒவ்வொரு பொண்ணுமே அப்பானாலே உங்களுக்கு உசுறு, அதுவும் அப்பாவை எந்தெந்த வழியெல்லாம் பெருமைப்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். இதே மாதிரி இந்த வீடியோ எத்தனை பேர் பார்க்குறீங்கன்னு தெரியாது, அத்தனை பேருமே சரி அவங்க உங்க அப்பா மேலே நீங்க உசுரா தான் இருப்பீங்க. ஸோ அதனால திரும்பி ஒரு முறை வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். ஒரு தாய் தந்தரை எவ்வளவு பெருமைப்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு குழந்தை தான் உருவாக்கும், ஒரு குழந்தை தான் எடுத்துக்காட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.